முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைக்க அனுமதிக்கும் கூடுதல் உத்தரவு குறித்து முதன்முறையாக பிரதமர் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனினும் 16வது பேரரசரின் அவ்வுத்தரவு அடங்கிய கடிதம் தமக்கோ அல்லது அரச மன்னிப்பு வாரிய உறுப்பினர்களின் கைகளுக்கோ கிடைக்கவில்லை. மாறாக அப்போதைய தேசிய சட்டத்துறை தலைவருக்கு அது நேரடியாக அனுப்பப்பட்டதாக டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆனால் பேரரசர் மாறியதால் புதிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முடிவெடுக்க ஏதுவாக அக்கடிதத்தை சட்டத்துறை தலைவர் இஸ்தானா நகாராவிடம் ஒப்படைத்துவிட்டார். எனவே அக்கூடுதல் உத்தரவு கடிதத்தை அரசாங்கம் மூடி மறைக்கவில்லை என பிரதமர் கூறினார். அன்வார் குறிப்பிட்ட அந்த தேசிய சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரியுடின் முகமது ஆவார். 2023 செப்டம்பர் முதல் கடந்த ஆண்டு நவம்பர் வரை அவர் அப்பதவியில் இருந்தார். SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் டத்தஸ்ரீ நஜீப்புக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. அவரும் காஜாங் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி நடைபெற்ற கூட்டரசு பிரதேச அரச மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் நஜீப்பின் சிறை தண்டனை 6 ஆண்டுகளாக பாதியாக குறைக்கப்பட்டது. அபராத தொகையும் 50 மில்லியன் ரிங்கெட்டுக்கு குறைக்கப்பட்டது. மறுநாளே அல் சுல்தான் அப்துல்லா 16வது மாமன்னர் பதவிக்காலம் முடிந்து பஹாங் திரும்பினார். ஆனால் நஜீப் தனது எஞ்சிய சிறை காலத்தையும் வீட்டு காவலிலே கழிக்க அல் சுல்தான் அப்துல்லா கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாக இந்த ஓராண்டாகவே சர்ச்சை நீடித்து வருகிறது. புத்தாண்டில் மலேசியா ஒரு புதிய எம்பாக்ஸ் நோய் சம்பவத்தை பதிவு செய்துள்ளது. கடந்த 21 நாட்களில் ஆபத்தான செயல்களில் ஈடுபட்ட மற்றும் வெளிநாடு சென்று திரும்பிய 24 வயது இளைஞருக்கு எம்பாக்ஸ் தொற்றியுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவ்வாடவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. இதையடுத்து 2023 ஜூலையில் இருந்து குரங்கம்மை தொடர்பில் நாட்டில் 12 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 2023 9 சம்பவங்களும் கடந்த ஆண்டு 2 சம்பவங்களும் பதிவாகியதாக KKM எனப்படும் சுகாதார அமைச்சு கூறியது. அனைத்து சம்பவங்களும் கிளேட் 2 பிறழ்வாகும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த குரங்கம்மை பரவலை KKM அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. பொதுமக்களும் அது குறித்த ஆக கடைசி தகவல்களை KKM-இன் சமூக ஊடக பக்கங்களில் தெரிந்து கொள்ளலாம். நல்லதோ கெட்டதோ நாளைய உலகம் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்தது. அதிலிருந்து நாம் முற்றிலும் விலகி வாழ முடியாது என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு இன்றைய மாணவர்கள் அதில் அதிக அக்கறையும் அதே சமயம் விழிப்புணர்வையும் கொண்டிருக்க வேண்டும். உலகில் எல்லா விஷயங்களையும் போல AI-யாலும் தீங்கு விளையலாம் என்றாலும் அதனை நல்வழியில் பயன்படுத்தினால் மனித குலமே ஆக்கப்பூர்வ பலனை அனுபவிக்கும். எனவே மாணவ சமூகம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஏதுவாக இந்த AI தொழில்நுட்ப ஆற்றலை இப்போதே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். எய்ம்ஸ் பல்கலைக்கழக இணை வேந்தருமான டத்தஸ்ரீ சரவணன் தமிழகத்தின் சென்னையில் ஜெய்பீம் அறக்கட்டளை ஏற்பாடு செய்த கருத்தரங்கில் அவ்வாறு கூறினார். தமிழக உயர்கல்வி மாணவர்கள் வெளிநாடுகளில் கல்வி கற்கும் வாய்ப்புகள் பெறுவது தொடர்பில் அக்கருத்தரங்கு நடைபெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இலங்கை முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் உள்ளிட்ட பலர் அந்நிகழ்வில் பங்கேற்றனர். பஹாங் பக்கான் ஜலான் குவாந்தான் ரொம்பின் சாலையின் 65வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மழையின் போது நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்தனர். ரொம்பினில் இருந்து குவாந்தான் செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த புரோத்தோன் வீரா கார் வலப்புற சாலையில் புகுந்து MPV வாகனத்தை மோதியதில் விபத்து நேர்ந்தது. புரோத்தோன் வீரா நொறுங்கியதில் அதன் ஓட்டுநரான 52 வயது அம்சா ஜஹாரி, அவரின் 38 வயது மனைவி ரஹிமா அவாங் மூடா மற்றும் 4 முதல் 10 வயதிலான 3 பிள்ளைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக பக்கான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. இவ்வேளையில் MPV வாகனத்தில் இருந்த கணவனும் மனைவியும் காயமடைந்து ரொம்பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த இடம் வளைவான பகுதி என பக்கான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜைடி மார்ஜீன் கூறினார். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரண விபத்தை ஏற்படுத்தியதாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். தாமான் புக்கெட் அம்பாங்கில் சித்திரவதைக்கு ஆளாகி 7 வயது சிறுவன் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில்
தாயும் அவரின் காதலனும் கைதாகியுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த மகன் மூச்சு விடவில்லை என அப்பெண் முன்னதாக ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அழைத்துள்ளார். எனினும் பின்னர் சிறுவனின் முகம், கழுத்து, கை, கால்களில் காயங்கள் இருந்ததை மருத்துவக் குழு கண்டுபிடித்தது. குவாலலும்பூர் பெரிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையிலும் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவே சிறுவனின் மரணத்துக்கு காரணம் என உறுதியானது. கூர்மையற்ற ஆயுதத்தால் சிறுவன் சரமாரியாக தாக்கப்பட்டிருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அம்பாங் ஜயா போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இந்தோனேசியாவின் மத்திய ஜாவாவில் ஆசிரியையின் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி 15 வயது மாணவன் பெரும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளான். இதனால் அந்த 9ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்லவே பயப்படுவதாக கூறப்படுகிறது. எஸ்டி என மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட அந்த சமய ஆசிரியை தனது வீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாகவே அப்பையனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார். இத்தனை நாளாக அல் குர்ஆன் கற்கவே அம்மாணவன் ஆசிரியையின் வீட்டுக்கு சென்று வந்ததாக அக்கம் பக்கத்தார் நினைத்திருந்தனர். எனினும் மாணவனை அவர் கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்ள வைத்தது ஒரு நாள் அம்பலமானது. சந்தேகத்தில் வீட்டுக்குள் நுழைந்த கிராம மக்கள் பார்க்கக்கூடாத கோலத்தில் குளியலறையில் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து ஆசிரியை கைதானார். மாணவனை வற்புறுத்தி குறைந்தது 10 தடவையாவது அவர் உடலுறவு கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிழக்கு இந்தோனேசியாவில் ஈபு எரிமலை சனிக்கிழமை வெடித்து சிதறியது. சூடான எரிமலை குழம்புகளை வெளியேற்றியதோடு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு புகையையும் சாம்பலையும் அது கக்கி வருகிறது. வடமாலுக்கு பிரதேசத்தில் 7 லட்சம் பேர் வாழும் அல் மகேரா தீவில் உள்ள இந்த ஈபு எரிமலை இந்தோனேசிய நேரப்படி நேற்றிரவு 7:45 மணிக்கு வெடித்தது. எரிமலை குழம்புகள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறு போல ஓடுவதாக புவியியல் மையம் கூறியது. எரிமலைக்கு மேலே தீப்பிழம்புகளும் அடர்த்தியான கரும்புகையும் வெளியேறுவது எரிமலை கண்காணிப்பகத்தின் புகைப்படங்களில் தெரிகிறது. இதுவரை மக்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை என்றாலும் எரிமலையில் இருந்து 4 முதல் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்கள் பாதுகாப்பு கருதி காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எரிமலை சாம்பல் காற்றில் கலந்திருப்பதால் பாதுகாப்பு கண்ணாடியும் சுவாச கவசமும் அணியுமாறு சுற்றுவட்டார மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உயிர் சேதம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த ஈபு எரிமலை இன்னமும் 2ஆம் கட்ட உயர் எச்சரிக்கை அளவிலே வைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் தீவிரம் குறையாமல் இருக்கும் எரிமலைகளில் ஒன்றான ஈபு எரிமலை கடந்த ஆண்டு மட்டுமே 200 முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், குடும்பத்தை கவனியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என பிரபல நடிகர் அஜித் குமார் தனது ரசிகர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். துபாய் கார்பந்தய பயிற்சியில் விபத்தில் சிக்கிய பிறகு அவர் வெளியிட்டுள்ள முதல் வீடியோ இதுவாகும். கார்பந்தயம் தனது வாழ்க்கையோடு கலந்து ஒன்றென குறிப்பிட்ட அஜித் துபாயில் பந்தயத்தை காண ஏராளமான ரசிகர்கள் நேரில் வந்தது குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்தார். அது தம்மை மிகவும் நெகிழச் செய்தாலும் ரசிகர்கள் தங்களை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்றார் அவர். மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் வேலை செய்பவர்கள் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்றும் அஜித் தன்முனைப்பு வார்த்தைகளை கூறினார். நீங்க எல்லாரும் சந்தோஷமா, ஆரோக்கியமா, மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஃபேமிலியை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். நல்லா படிங்க. வேலைக்கு போறவங்க
கடுமையா உழைச்சி வேலை பாருங்க. ஒர்க் ஹார்ட், பிளே ஹார்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்துல நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான். பட் இஃப் யூ டோன்ட் அச்சீவ் சக்சஸ், சோர்ந்து போயிடாதீங்க. காம்படிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வில் பவர், டெடிகேஷன், அதை விட்டு கொடுக்காதீங்க. போட்டி முக்கியமல்ல, மன உறுதியும் வேட்கையும் அர்ப்பணிப்புமே முக்கியமாகும். அவற்றை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் என அஜித் பேசியுள்ளது அவரின் தீவிர ரசிகர்களை புல்லரிக்க செய்துள்ளது. சினிமாவுக்கு வெளியே ரசிகர்கள் தன் பின்னால் வருவதை விடுத்து தத்தம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்பதை பலமுறை பதிவு செய்து அதை செய்தும் காட்டி வருவதாக வீடியோவை பார்த்த அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் வீடியோ வெளியிட்டு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.